மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் வருவியா? உனக்காக சுயமா யோசிக்கிறதுக்கு முடியாதா அப்படின்னு கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, உங்களை தூர தள்ளி விட்டுருப்பாங்கல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார் பாருங்க. சங்கீதம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். நல்ல குட் கவுன்சிலராக தேவன் இந்த நாளில் நடத்துவார். எந்த விஷயத்துல ரொம்ப குழப்பத்தோட கூட இருக்கீங்க, எந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு நீங்க இருக்கீங்க, எந்த விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவான ஒரு வழிநடத்தல் வேணும்னு ரொம்ப சிக்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், நம்ம தவறு செய்துவிடக்கூடாது என்கிறதுல அவர் கவனமாக இருக்கிறார். நாம் விழுந்து போய்விடக்கூடாது என்பதிலே அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அதனால நமக்கு தேவையான ஆலோசனை அவரிடத்தில் உண்டு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீங்க போய் ஆலோசனை கேட்டு கேட்டு நிறைய நேரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெக்ஸாகி வந்திருக்கலாம். அவங்க சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில முன்னேறி வருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால நம்ம இவனை எப்படி கவுக்கலாங்கிற ஆலோசனை கூட கொடுத்துருப்பாங்க. தவறான ஆலோசனைக்குள்ள கூட நீங்க நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். எப்படிப்பட்ட ஆலோசனை தெரியுமா? உங்க எதிர்காலத்துக்குரிய நன்மைக்குரிய ஆலோசனை, உங்க எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஆலோசனை, உயர்வுக்கான ஆலோசனையை தேவன் தம்முடைய வாயை திறந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பார். அன்பான திரு பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அது நிரந்தரமான ஆலோசனை, அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஆலோசனை. பாருங்க, தாவீது கையில சவுல் அவர் ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஆனா சவுலை கொலை செய்யறதுக்கு தாவீது கூட இருக்க எல்லாரும் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனா தாவீது பாருங்க, தேவனிடத்துல இருந்து ஆலோசனை கேட்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, அவன் மேல நீ கைப்பட வேண்டாம். அந்த ஆலோசனையை தாவீது கேட்டு நடக்கும் போதுதான் சவுல் தாவீதை குறித்து பயப்படுறான். எப்பா, இவன் என் பக்கமா நெருங்கி வந்தும் என் மேல கை போடல, இவனை மாதிரி ஒரு ஞானி யாருமே கிடையாதுன்னு சொல்லி சாகுற வரைக்கும் சவுல் தாவீதை பார்த்து பயந்து கொண்டு. இது எங்கிருந்து வந்த ஆலோசனை? பரத்திலிருந்து வந்த ஆலோசனை. ஆகையால் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கும் பொழுது அது மன நிம்மதியாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் பயப்படுகிற ஒரு ஆலோசனையாக இருக்கும். ஆகையால் பயப்படாதீங்க. எனக்கு உங்க படிப்புக்குரிய ஆலோசனை கர்த்தர் தருவார், உங்க குடும்பத்துக்குரிய ஆலோசனை தருவார், உங்க எதிர்காலத்துக்குரிய ஆலோசனை கர்த்தர் தந்து மன நிம்மதியாக மன சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவாராக. இந்த நாள் கர்த்தரின் ஆலோசனை நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.